மாங்காடு கொலு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தேன் நவராத்திரியை முன்னிட்டு. அங்கே கொலு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வருஷம் வைப்பாங்க. இந்த வருஷம் கொலுவை பாருங்கள். நாட்டியாஞ்சலியும் நடக்கும். அதுவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். கொலு ரொம்ப அழகாக இருந்தது, பாருங்கள். அனைவருக்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் அருள் கிடைக்கட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். இப்போ கிருஷ்ண லீலா செட் வச்சுருந்தாங்க அந்த சைடில். ரொம்ப அழகாக இருந்தது கொலுவும். எல்லா கோயில்லையுமே இப்போ கிராண்டாக கொலு வைக்கிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச கோயில்களுக்கு அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. எங்கள் வீட்டு கொலுவுக்கும் எல்லாரும் வாங்க. வணக்கம். கொலுவை முன்னிட்டு நவராத்திரியை முன்னிட்டு மத்தியானத்துலேயும் அபிஷேகம் நடக்குது. அதனால் 3 மணி 2 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா 4 மணிக்கு மேலே போங்க. மத்தியானம் நவராத்திரியை முன்னிட்டு மத்தியானம் 3 மணிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. 2:30லேருந்து 3:30 வரைக்கும். அந்த நேரம் ரொம்ப கூட்டம் சேர்ந்துடுது. அதனால் காலையிலேயே போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே போங்க. அப்போ தான் அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. தினம் ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்போ தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால பார்க்க முடியல. அதனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா அலங்காரத்தை, கொலுவை, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். மத்தியான நேரத்தில் போனால் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அபிஷேகம் டைம் மாற்றிருக்காங்க. டைம் மாற்றிருக்காங்களா இல்லை 2 டைம் செய்கிறாங்களா தெரியல நவராத்திரிக்காக. ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு நாங்கள் போயிருந்தபோது அபிஷேகம் நடந்துருந்தது. நாங்கள் அபிஷேக காட்சியை தான் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திரை போட்டு வேறு மூடிட்டாங்கன்னா ரொம்ப கூட்டம் சேர்ந்துடும். அதனால் 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா நல்ல தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கொலு அலங்காரத்தையும் பார்த்துட்டு வரலாம். விசேஷ அம்மன் அலங்காரம்.